ஒருவர் மற்றவருடைய எலும்புகளை ஒழுங்கு செய்வதற்கு சிகிச்சை கொடுக்கும் முறையை கற்றுக் கொடுக்கப்பட்டது. திரும்ப அந்த வகுப்பை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு, நமக்கு நாமே எப்படி எலும்புகளை ஒழுங்கு செய்கிறது, நமது எலும்புகளை நாமளே எப்படி ஒழுங்கு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பயிற்சி. சுமார் 40 பேத்துக்கு மட்டும் தான் கத்துக் கொடுக்க முடியும் ஒரு தடவை. அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தர முடியும். வாழ்க வையகம். நண்பர்களே, அஸ்திக்கட்டு லெவல் 1 கலந்துகிட்ட நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அஸ்திக்கட்டு லெவல் 2 நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எனவே வாய்ப்புள்ள நண்பர்கள் அதில் கலந்துக்குங்க. அஸ்திக்கட்டு அப்படிங்கிற லெவல் 1 லெவல் 2 என்ன வித்தியாசம்னா, அஸ்திக்கட்டு லெவல் 1ல் ஒருவர் மற்றவருடைய எலும்புகளை ஒழுங்கு செய்வதற்கு சிகிச்சை கொடுக்கும் முறையை கற்றுக் கொடுக்கப்பட்டது. அஸ்திக்கட்டு 2 லெவல் 2 அப்படின்னு என்னன்னா, நமது எலும்புகளை நாமளே எப்படி ஒழுங்கு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பயிற்சி. பொதுவாக எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறதா தான் இது வரைக்கும் சிகிச்சை இருக்கும். அஸ்திக்கட்டில் மட்டும்தான் நமக்கு நாமே சிகிச்சை கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே லெவல் 1 அஸ்திக்கட்டு லெவல் 1 முடித்தவங்க லெவல் 2ல் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அஸ்திக்கட்டு 1ல் கற்றுக் கொடுத்த விஷயத்தையும் ரிவிஷன் செய்யப்படும். திரும்ப அந்த வகுப்பை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு, நமக்கு நாமே எப்படி எலும்புகளை ஒழுங்கு செய்கிறது, ரீஅலைன்மெண்ட் போன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஹீலர் ரஃபீக் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஹாய் எவ்ரிபடி. சாக்ரம் அப்படின்ற முக்கியமான எலும்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாக்ரம் அப்படின்றது என்னென்னா, இது இந்த மொத்த அஸ்திக்கட்டோட அஸ்திவாரம் சொல்லுவாங்க இல்லையா, அஸ்திக்கட்டோட அஸ்தி பேஸ் அப்படின்றது அந்த சாக்ரம். இந்த சாக்ரம் தனி எலும்பாக நிற்காமல் அது கூட ஒரு 4 எலும்பு சேர்ந்து, ஒரு 4 எலும்பு ஒன்றா சேர்ந்து தான் அந்த பெல்விஸ் கிரிடல் அப்படின்ற ஒரு இதுவே ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பெல்விஸ் கிரிடல் அப்படின்றப்ப என்னென்ன போன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சாக்ரம் போனு, பெல்விஸ் போன் சைடில், அதில் இந்த பெல்விஸ் போன்லேருந்து ஈலியம் போன், இஷ்யம் அண்ட் பியூபிஸ், இந்த 5 எலும்புகளும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு கூம்புக வடிவத்தில் சொல்கிற அந்த பெல்விஸ் கிரிடல் அப்படின்ற ஒரு இடத்த ஃபார்ம் பண்ணுது. இந்த கூம்புக வடிவ ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. இந்த சாக்ரம் அப்படின்றது இந்த ஒட்டு மொத்தத்தோட பாடியோட பேஸ். இங்கே தான் ரூட் சக்கரா இருக்குது, மணிப்புர சக்கரா இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாக்ரம் போன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு சார்ட் உங்களுக்கு தருவோம் பின்னாடி, அதில் என்னென்னன்றதை சொல்லுவோம். இப்போ அதை பற்றி பேஸாக பார்த்தோன்னா, எந்தெந்த ஆர்கன்ஸ் கூட இந்த சாக்ரம் போன் கனெக்ட் ஆகிருக்குது. மொத்தமாக பார்த்தோன்னா சாக்ரம் தமிழில் என்ன சொல்லுவாங்க, திருவெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாக்ரம்லேருந்து வெளியே வர அந்த திருவெலும்புன்ற ஒரு போன் கனெக்ட் பண்ணுது அந்த கோடு. அது இல்லாமல் 2 கால்கள் இணைப்புகள், தொடை எலும்பு கால் எலும்புகளை இணைக்கிறது. இடுப்பு, மொத்த இடுப்பு எலும்புகள், சயாட்டிக்கா நரம்பு, எழுத்துலேருந்து வர சயாட்டிக்கா நரம்பை கனெக்ட் பண்ணுது. பிட்டம், உள்ளிருக்கும் ஜனன உறுப்புகள். ஜனன உறுப்புகள்லாம் பெண்களுக்கான ஓவரிஸ், யூட்ரஸ், ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் இருக்குது, டெஸ்டிகல்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது. இப்போது சாக்ரம் போன் பொதுவாக மிஸ்அலைன்மெண்ட் ஆனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? சயாட்டிக்கா வலி, அடிவயிறு பிரச்சனைகள் வரும், நாட்பட்ட மலச்சிக்கல் வரும், கால் மற்றும் பாத வலி, இதெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. சயாட்டிக்கா அப்படின்ற போனோட டெய்லி லைஃப் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். சாக்ரம் அப்படின்னாலே என்னென்னா சேக்ரட், அதாவது புனிதமான அப்படின்றத அர்த்தம். ஸோ இந்த 5 எலும்புகளும் ஒரு கூம்புக வடிவத்தை ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஜனனம், ஒரு உயிரை உருவாக்குதலுக்கான முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ இங்கே ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த சாக்ரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மசில்ஸ் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும்போது தான் ஒருத்தங்களுக்கு பேபி ஃபார்மேஷன் அப்படின்றது பக்காவாக நடக்கும். சாக்ரம் சரியாக இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ளே
அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படின்றப்போ அந்த எக் இருக்குங்களா, அது சென்டர் ஆஃப் தி யூட்ரஸில் வந்து விழுகாது. சென்டர் ஆஃப் யூட்ரஸில் பெட்டிங் நடக்காது, ஃபர்டிலைஸ்டு பெட்டிங் ஆகாது, சைடில் ஓரமாக நடக்கும். அப்போது அந்த குழந்தையோட வளர்ச்சியும் சரியாக இருக்காது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு அபார்ஷன்ஸ் அதிகமாகும். அபார்ஷன்ஸ் அதிகமாகனா என்ன அர்த்தம்னா, இந்த சாக்ரமோட பொசிஷன் சரியில்லாதனால குழந்தையை தங்க வைக்கிறதுக்கு அந்த இடம் தகுதியான இடம் இல்லைன்றது இறையோடது. அதனால அவங்களுக்கு சரியான அமைப்பு இருக்காது. அடிக்கடி நமக்கு அபார்ஷன்ஸ்லாம் நடக்கும். சாக்ரம் ஒருவேளை குழந்தை உள்ள செட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இந்த 10 மாதமும் அந்த குழந்தைய இந்த கர்ப்பப்பைக்குள்ளே வச்சு அது கர்ப்பப்பை விரியும் போது தன்னோட எலும்பு அமைப்பையும் மொத்தமாக விரித்து அந்த குழந்தைக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த அம்மாவுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த மொத்த கூடும் விரிஞ்சு அந்த குழந்தைக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஒரு பொருளை தூக்கி மேலே போட்டோம் அப்படின்னா கீழே பார்த்தோன்னா டக்குன்னு கீழே விழுந்துடும். ஏன் அப்படின்னா புவியீர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் டக்குன்னு கீழே விழுந்துருது. ஆனால் இவ்வளோ பெரிய வெயிட் உள்ள 3 கிலோ கிட்டத்தட்ட உள்ள ஒரு பொருளை அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி 10 மாதம் ஆரம்பத்துலேருந்து வரக்கூடிய அந்த 3 கொஞ்சமாக ஸ்டார்ட் 10 மாதத்தில் 3 கிலோ வரும். அந்த அத்தனை மாதத்துக்கும் நம்மளோட அகெயின்ஸ்ட் கிராவிட்டி ஹோல்டு பண்ணி அந்த பாப்பாவுக்கு டேமேஜ் இல்லாமல் அழகாக உள்ள தக்க வச்சுக்கிறது இந்த சாக்ரம்ன்ற ஒரு பெரிய டிரைவர் தான். இந்த இருக்கிற 5 போனில் சாக்ரம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அவர் தான் எல்லாருக்கும் ஆர்டர் கொடுப்பாரு. ஏன்னா குழந்தை சிறு இதாக இருக்கும்போது செல்லாக இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை. அது வளர வளர பார்த்தீங்கன்னா எடை கூட கூட சைஸ் பெருசாக ஆக ஆக அதுக்கு இடம் பற்றாக்குறை இருக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த சாக்ரம் போனு நம்மக்கிட்ட இந்த ஹீலியம் போன் கூட லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க, லைட்டாக விரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த பீபிஎஸ் போன் லைட்டாக விரிச்சு அந்த இடத்த நல்லா ஸ்பேஷியஸாக ஆக்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு ஃப்ரீயாக வளர்கிறதுக்கான அந்த க்ரோத்தை பாதிக்காமல் பார்த்துக்கும். 10 மாதம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த இடுப்பு எலும்பு ஓப்பன் ஆகணும். இப்போ டைம் டு டெலிவர். அப்போது இந்த நேரத்தில் என்ன ஆகும், இத்தினோண்டு ஓட்டக்குள்ளே தான் அந்த 3 கிலோவும் வெளியே வரணும். அப்போது அங்கே அந்த பியூபிஸ் போனையும் பெல்விஸ் போனுக்கு இஷியம் போன் இலியம் போனையும் அப்படியே விரிச்சிரும். முன்னாடி பக்கம் சாக்ரம், பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் பியூபிஸ் போன் விரிஞ்சிட்டு சைடில் இருக்கிற பெல்விஸ் போனு இலியம் போனு விரிஞ்சு பாப்பா ரெடி டு டெலிவர் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வெளியே கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடும். ஏன்னா 10 மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு விரியவும் முடியாது, அதுக்கு மேலே இடம் இல்லை. அதுதான் நீதி, உலக வழக்கு. அப்படி வந்துடும். இப்போ 10 மாதம் முடிஞ்ச அப்புறம் ஓப்பன் த கேட் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட செல்ஸ் ஹார்மோன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி, ஆக்சிடாசின் செல்ஸு ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே புஷ் பண்ணிவிடுவாங்க. புஷ் பண்ணி வெளியே தள்ளிடும். இப்போ இந்த அஸ்திக்கட்டு என்ன ரோல் பண்ணுது, எவ்வளோ பெரிய ரோல் பண்ணுது. இப்போ திருப்பி இந்த விரிஞ்ச அஸ்திக்கட்டை என்ன பண்ணும், திருப்பி ஒட்ட வைக்கணும். த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பெல்விஸ் போன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே தான் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, 12 குழந்தை பெற்றாலும் நல்லா ஸ்லிம்மாக பக்காவாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்தது, அவங்களுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லைன்னா கிடையாதுங்க. தே ஹாவ் ஒர்க், வெரி பிஸி பீப்புள், வெரி இது. பட் ஆனால் அவங்க இத்தனை இது நடந்தாலும், இவ்வளோ குடும்ப ப்ரெஷரு, வாழ்வியல் ப்ரெஷர் இருந்தாலும், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்து ப்ரெஷர் இருக்கும் இருந்தாலும், அவங்க தனக்குள்ள ஒரு அப்பீலிங்கும் ஒரு ஸ்ட்ரக்சரல் அப்பியரன்ஸையும் அதுக்குள்ளே இருக்கிற அன்பையும் அடிக்கடி வெளிப்படுத்தி கொண்டதுனால காரணம் என்னென்னா, இந்த அஸ்திக்கட்டை சரியாக கட்டினதுனால அவங்களால திருப்பி அவங்களோட தாம்பத்தியத்தை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணாங்க. தாத்தா பாட்டியும் அவ்வளோ இதாக இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம ஒரு குழந்தை பெற்றோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியல. பிகாஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸில் வெறும் ஒரு கட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு கம்பல்ஷனில் வி ஆர் லிவிங் டுகெதர். அப்போ என்ன ஆகுது, ஒரு காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் ஆஃபீஸுக்கு ஓடுறது, குழந்தைங்கள பார்க்குறது, குடும்ப பிரச்சனை பண்ணுறது, ஃபினான்ஷியலை சமாளிக்கிறது, இதுலேயே போயிடுச்சு தவிர there is no space to discuss the problems or share the problems between husband and wife. கிடையாது. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குங்க. இந்த வகுப்பு மார்ச் 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. எனவே நண்பர்களே, அஸ்திக்கட்டு 2 அப்படிங்கிற அருமையான ஒரு
வகுப்பில் கலந்துக்கங்க. பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜில் போயிட்டு அஸ்திக்கட்டு லெவல் 2 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் 5000 ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். இந்த அஸ்திக்கட்டு சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு சுமார் 40 பேர்த்துக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு தடவை. அப்போ தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தர முடியும். எனவே முதலில் பதிவு செய்யும் 40 இல்லை ஒரு 50 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த வகுப்பு கலந்துக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் நடக்கிற வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த ஆன்லைன் பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க. அஸ்திக்கட்டு லெவல் 2. வாருங்கள் நண்பர்களே, கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.